முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் உலக வங்கியின் நிதி உதவியில் அமைக்கப்பட்ட அணைக்கட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. உலக வங்கியின் 41 மில்லியன் ரூபாய் நிதி உதவியால் பொதுக்குடியிருப்பு கமநல சேவை திணைக்களத்தின் கீழ் மல்லிகைத்தீவு கிராமத்தில் பேராற்றினை மறித்து கட்டிய குன்றுப்பள்ளாறு என்ற அணைக்கட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இலங்கைக்கான உலக வங்கியின் பிரதிநிதி வைத்தியர் சேகு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளதுடன் சியாப் திட்ட பணிப்பாளர் சமன் பந்து, பொதுக்குடியிருப்பு உதவி பிரதேச செயலாளர் கமநல சேவை திணைக்களத்தின் அதிகாரிகள், சியாப் திட்ட உத்தியோகத்தர்கள் மற்றும் பொறியியலாளர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து சிறப்பித்தனர். மல்லிகைத்தீவு கமக்கார அமைப்பின் தலைவர் ஜெயமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விருந்தினர்கள் மங்கள வாத்தியத்துடன் அழைத்து வரப்பட்டு அணைக்கட்டு திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. மக்களுடைய அடிப்படை தொழிலாக காணப்படுவது விவசாயம் என்பது. அதில் முல்லைத்தீவில் கூடுதலாக விவசாயத்தை நம்பிய மக்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். இருந்தாலும் நாங்கள் பல்வேறு இடத்திலே பல சூழல் காரணமாக பாதிக்கப்பட்டு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னிலை நிலையில தான் இருந்து வந்தது. After retirement of my service, I got the PDS, the CR project, and I had to fulfill this all activities. We have spent 250 million for this area. 1,800 acres we can supply the water for both seasons. I request from the farm organization leaders to extend their cultivation in the intermediate season also. We can cultivate OSC and others, our necessary secretary here, research secretary here, and the Department of Agriculture people here. Please promote these activities. Lot of activities we introduce to the farmers. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.